ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த சவுண்ட் கிளியரா ப்ரோ? உங்க செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த சவுண்ட் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம எப்படி ஃபைவர்ல நம்மளோட கிக்கை வந்து பப்ளிஷ் பண்றேன்னு சொல்லி நான் லைவா என்ன செய்றேன் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன். அதே சேம் டைம் இந்த கிக் வந்து எப்படி வெஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகுதுன்னு சொல்லி நீங்க என்ன செய்ய போறீங்க, லைவாவே பார்க்க போறீங்க. ஓகே, இந்த ஸ்க்ரீனும் ஷேர் பண்ணேன் ப்ரோ. கிளாஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுதானே? இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். உங்களுக்கு கிளாஸ் வந்து ரெக்கார்டிங் ஆகுதானே ப்ரோ? சரி, இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ரோ. இந்த கிளாஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுதானே? ஓகே 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 ஓகே, வெயிட் பண்ணிக்கிறோங்க. அந்த ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஓகே, நான் இந்த ஸ்க்ரீனை வந்து யா ஓகே இந்த டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இந்த கீவேர்டு என்ன செய்கிறேன், ஃபோன் பண்ணி கொள்கிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணுறேன். வெயிட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து எந்த ஃபைவர் அக்கௌண்ட் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா நான் லாகின் பண்ண போறேன். ஓகே, வெயிட் பண்ணிக்கிறோங்க. ஓகே, இப்போ நான் வந்து மெயினா எடிட் பண்ணது வந்து ரெண்டு இமேஜ் தான். ஸோ அதை நான் சொல்லி காட்டிக் கொள்றேன். நான் எடிட் பண்ணது வந்து ஐ திங்க் போஸ்ட் யா ஸோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து நான் எடிட் பண்ண இந்த செகண்ட் போஸ்ட், சரிதானே? ஓகே, ஸோ இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட், அதே சேம் டைம் இது செகண்ட் போஸ்ட், இது வீடியோ. ஓகே, நான் வந்து இந்த ஃபைவர் லாகின் பண்ணி கொள்றேன். ஓகே, உங்களோட நீங்க கிக பப்ளிஷ் பண்ணணும் எப்படின்னு சொல்லி சொன்னா, முதலாவது உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணதுக்கு பின்னால, சரிதானே? லாகின் பண்ணதுக்கு பின்னால இதே சேம் டைம் உங்களுக்கு இப்படியான உங்களோட ப்ரொஃபைல் ஷோ ஆகும். சரியா? இந்த ப்ரொஃபைல் செக்ஷன் ஷோ ஆகும். இது என்ன செஞ்சு ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் கிளிக் பண்ணிக்கொள்றேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு விடத்த ப்ரொஃபைல் சொல்லி ஷோ ஆகும். சரிதானே? ஸோ அதே ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்க. அதே ப்ரொஃபைல கிளிக் பண்ணா உங்களுக்கு இப்படியான ஒரு டேஸ் போர்டுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க வருவேல். சரிதானே? அதுக்கு பின்னால வந்து நீங்க கிக்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப கிக்கை கிளிக் பண்ணினதால இந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு நீங்க வருவீல். சரிதானே? ஸோ நான் ஆல்ரெடி கிக் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஒரு கிக் தான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். அதுல வந்து டோட்டலா வந்து 143 கிளிக்ஸ் வந்துருக்கு. எந்த ஓடர்ஸுமே வரல. நான் இந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்றதில்ல, பெருசு ஆன்லைன்ல இருக்கிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் கிக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். சரிதானே? ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா
ஓகே, இப்போ இதே மாதிரியான பேஜ் வருவேல். இதுல வந்து நீங்க என்ன செய்யுங்க, கிரியேட் நியூ கிக் என்ற கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் அதை கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஓகே, கிரியேட் கிக் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா இதே மாதிரியான பேஜ் நீங்க என்ன செய்வீங்க, வருவீங்க. ஓகே, இதுல வந்து நம்ம டோட்டலா மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்று ஓவர்வியூ, பிரைசிங், டிஸ்கிரிப்ஷன், ரிக்வயர்மெண்ட், கேலரி, அதே சேம் டைம் லாஸ்டா வந்து நம்ம என்ன செய்வோம், பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்ச இந்த டைட்டில் எல்லாமே என்ன செய்ய போறேன், நான் செட் பண்ண போறேன். ஓகே, இதுல முதலாவது வந்து நீங்க என்ன செய்யணும், உங்களோட கிக் டைட்டில கொடுக்கணும். ஆல்ரெடி இதுல ஆல்ரெடி அவன் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா, ஐ வில் என்று சொல்ற அந்த வேர்டை வந்து ஆல்ரெடி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பின்னால வர வேர்டு என்ன செய்யணும், நான் வந்து செய்வேன். நீங்க என்னத்தை செய்வீங்க, நான் வந்து டிசைன் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா வெப் டிசைன் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா சம்திங் லைக் தட். சரியா, இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி என்ன செய்யணும், உங்க டைட்டில நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன், ஆல்ரெடி வந்து கலெக்ட் பண்ணி வச்சது என்ன செய்யறேன், அப்படியே காப்பி பண்ணிட்டேன். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் யா நோ about this. ஓகே, இது நம்மட நினைக்கிறேன். இது நம்மட டைட்டில். யா, இதான் நம்மட டைட்டில். ஸோ இது அப்படி காப்பி பண்றேன். காப்பி பண்ணி இந்த ஃபைவர் கண்டிஷன் ஐ வில் டூ அமேசிங், ஐ வில் டூ அமேசிங் இன்ஸ்டாகிராம் க்ரோத்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே இப்போ க்ரோத் இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதுல வந்து கிரீன் கலர்ல ஒன்று செய்து உங்களுக்கு ஷோ ஆகுது. உங்களுக்கு விளங்கும், உங்களுக்கு விளங்குதா ப்ரோ? உங்களுக்கு இதுல கிரீன் கலர்ல விளங்கும். சரியானே, இது கிரீன் கலர் உங்களுக்கு ஷோ ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா, உங்களோட ஹெட்டிங் வந்து பெர்ஃபெக்ட். சரி, அப்படி எதுவும் எரர்ன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், அவடத்தை வந்து ரெட் மார்க்ல அடையாளம் என்ன செய்யும், உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போதைக்கு வந்து இந்த ஹெட்டிங் ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன், ஐ வில் டூ அமேசிங் இன்ஸ்டாகிராம் க்ரோத்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரிதானே? ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க கேட்டகரி. இந்த கேட்டகரியில வந்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க சாய்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா கீழுக்கு வந்து பாருங்க, சஜஷன் கேட்டகரின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகுதானே. இதுல நீங்க ஏதாவது ஒன்று செய்யலாம், நீங்க செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து இந்த கேட்டகரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதே சேம் டைம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். யா, இதை நான் கிளிக் பண்ணிக்கொள்றேன். சரிதானே? ஓகே, இப்ப அதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல வந்து சரிதானே, இப்ப முக்கியமா இதுல என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னா, நீங்க டைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்க. சரியா, முதலாவது கேட்டகரி நீங்க என்ன செய்யணும், சரியான முறையில் நீங்க கேட்டகரி என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். இந்த கேட்டகரி செலக்ட் பண்ற மெத்தட்ல தான் என்ன செய்யுது, உங்களோட இது வந்து கிக் வந்து ஓரளவு பூஸ்ட் ஆகும். விளங்கிட்டா? இப்ப 100% வந்து நம்ம என்ன செய்யறது இல்ல, கிக் பப்ளிஷ் பண்ண உடனே வந்து நம்மளோட கிக் வந்து பூஸ்ட் ஆகுது. அதுல ஒரு பெர்சன்டேஜ் தான், இப்ப 100%லயும் வந்து ஓரளவு பெர்சன்டேஜ் தான் வந்து இந்த கிக்ல இந்த கேட்டகரியில வந்து தங்கிருக்கு. விளங்கிட்டா? அதாவது நீங்க இப்ப நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப் பண்றேன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு டைட்டில்ல இந்த கேட்டகரியில வந்து நான் வந்து டிரான்ஸ்லேஷன் இதை செலக்ட் பண்ணா சரியா வருமா? சரியா வராது. விளங்கிச்சானே? சோ நீங்க எதுல வெப் பண்றீங்களோ அதே கேட்டகரி தான் நீங்க என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும் இந்த கேட்டகரி ஆப்ஷன்ல. சரிதானே? இதுல கட்டாயம் எல்லாரும் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு டவுட்னு சொல்லி சொன்னா நீங்க அதை உங்களோட டைட்டில பேஸ்ட் பண்ணிட்டு, சரியா, டைட்டில பேஸ்ட் பண்ணிட்டு சஜஷன் ஷோ ஆகும். இந்த சஜஷன்ல நீங்க எதை செலக்ட் பண்றேன்னு சொல்லி டவுட்னு சொல்லி சொன்னா அப்படி வேணும் செய்யுங்க, ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க, எங்களுடைய ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சென்ட் பண்ணுங்க டெலிகிராமுக்கு. ஸோ நான் தான் பார்ப்பேன், நான் பார்த்துட்டு சரி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரியா, அப்படி டவுட்னு சொல்லி சொன்னா, அப்படி டவுட் எல்லாமே ஓகே கிளியர்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க போகலாம். ஓகே, அடுத்து வந்து செலக்ட் டைப் இதை கிளிக் பண்ணிட்டு, சரியா, இது ரெக்கமெண்ட் தான். ஸோ நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதுல என்ன செய்ய போறோம், சோசியல் கண்டென்ட், சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட், அனலைஸ், ஆர்கானிக், சோசியல் ப்ரொமோஷன். ஸோ இதுல பாருங்க, நான் என்ன செய்ய போறேன், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் என்ன செய்ய போறேன், நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஸோ நான் என்ன செய்யறேன், ஆர்கானிக்கல் சோசியல் ப்ரொமோஷன் சரி அதை கிளிக் பண்ணிட்டேன். சரியா? ஓகே, இதுல எதை நான் ஸ்பெசிஃபிக்கா செய்ய போறேன், இன்ஸ்டாகிராம் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் என்ன செய்யறேன், நான் கிளிக் பண்றேன். ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் செய்யலாம், டிக்டாக்னா டிக்டாக், அப்படிதான். இப்போ நீங்க இதை செலக்ட் பண்ற பொறுத்து தான் இது என்ன செய்யும், இந்த கிக் மெட்டா டேட்டா என்ன செய்யும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். விளங்கிட்டா? இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து
கிக்கை பப்ளிஷ் பண்றதால எனக்கு வந்து இந்த சேவிஸ் டைப் அடுத்து இந்த கிக்ல மெட்டாடேட் எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான எல்லாமே எனக்கு ஷோ ஆகுது. இப்ப நீங்க கிராஃபிக் டிசைன் சொல்லி சொன்னா சரியா, உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களோட இந்த கிக்ல மெட்டாடேட் என்ன செய்யும், டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ எல்லாருக்கும் வந்து சேமா வராது. உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களோட சேவிஸ் டைப் கிக் மெட்டாடேட்டா அதே சேம் டைம் இந்த கேட்டகரி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சரியா? ஓகே ஓகே. இப்போ என்ன செய்றேன், இன்ஸ்டாகிராம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இதுல பாருங்க, இந்த பாசிட்டிவ் கீவேர்டு இது, அதாவது சேஜ் டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். 5 டெக்ஸ்ட்டை கலெக்ட் பண்ணி வைங்கன்னு சொல்லி. ஓகே, இப்போ நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்ச 5 கீவேர்டு வந்து 1 பை 1 காப்பி பண்றேன். ஓகே, இதுல முதலாவது அப்படி காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இதுல வந்து என்ன செய்யறேன், பேஸ்ட் பண்றேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் என்ன செய்யுங்க, பிரஸ் பண்ணுங்க என்டர். ஓகே, இப்போ முதலாவது கீவேர்டு என்ன செஞ்சலாம், அதாவது முதலாவது டெக்ஸ்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் வரேன். ஸோ செகண்ட் அப்படியே காப்பி பண்றேன். ஸோ இதுல வந்து பேஸ்ட் பண்றேன், என்டர் தட்டுறேன். ஸோ அடுத்தது இன்ஸ்டாகிராம், இதில் அப்படியே காப்பி பண்றேன். இதுல வந்து பேஸ்ட் பண்றேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், ஐயா ஃபாலோவர்ஸ் கொடுப்போம். ஓகே, அடுத்தது வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங், அதை அப்படியே காப்பி பண்றேன். இங்க வந்து என்ன செய்றேன், பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் தட்டேன். லாஸ்டா வந்து சோசியல் மீடியா மேனேஜர், அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க என்ன செய்யறேன், நான் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் தட்டேன். ஓகே, இப்போ என்ன செஞ்சிடும், நம்ம மேக்ஸிமம் 5 தான் ப்ரொவைட் பண்ணலாம். சரியா, டெக்ஸ்டா வந்து மேக்ஸிமம் 5 டெக்ஸ்ட் தான் செய்யலாம், ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நான் என்ன செஞ்சு ப்ரொவைட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நான் என்ன செய்ய போறேன், மூவ் ஆக போறேன். ஓகே, அடுத்தது வந்து இல்ல சேவ் அண்ட் கண்டினியூ அதை என்ன செய்யுங்க, பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் அதை கிளிக் பண்றேன். இண்டஸ்ட்ரி மெத்தட் மிஸ்ஸிங். ஓகே, இதுல வந்து 3 செலக்ட் பண்ணிட்டோம் சொல்லியாங்க. இதுல பிளாட்ஃபார்ம் ஓகே, இதுல இண்டஸ்ட்ரி வந்து நம்ம என்ன செய்ய போறோம், டிஜிட்டல் மார்க்கெட் பண்ண போறோம். ஸோ ஓகே, இதுல பாருங்க, எனக்கு வந்து ஒரு எரர் ஒன்று ஷோ ஆகுது. இதுல பார்த்தா உங்களுக்கு விளங்கும், விளைஞ்சன. அதாவது இந்த கிக்ர மெட்டா டேட்டாவில வந்து நான் பிளாட்ஃபார்முக்கு சரியா டிக் பண்ணிட்டேன், இண்டஸ்ட்ரியை வந்து என்ன செய்யல, நான் டிக் பண்ணல. ஸோ இப்போ என்ன செய்ய போறேன், அதை நான் டிக் பண்ண போறேன். நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த ரெட் மார்க்ல வந்து என்ன செய்யும், உங்களுக்கு அந்த எரரை வந்து அவங்க என்ன செய்வாங்க, ஸ்பெசிபிக் பண்ணி காட்டுவாங்க. சரிதானே? ஓகே, இப்போ வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதில் வந்து அக்ரிகல்ச்சர், அனிமல்ஸ், ஃபுட் டிசைன் இல்லது, மேனுஃபேக்சரிங், மீடியா என்டர்டைன்மெண்ட் இல்லை, ரைட்டிங், டெக்னாலஜி சர்வீஸ், ரியல் மீடியல், கன்சர்ன் கிட்ஸ் லைஃப், மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங். மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், மீடியா. நான் என்ன செய்ய, மார்க்கெட்டிங் கிளிக் பண்ணிக்க. சரிதானே? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நான் என்ன செய்றேன், சேவ் அண்ட் கண்டினியூ பண்ண கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ கிளிக் பண்ணா இப்போ என்ன செய்யுது, என்ற பிரைசிங் செக்ஷனுக்கு என்ன செய்யுது, மூவ் ஆகுது. சரிதானே? ஓகே, இப்ப இந்த பிரைசிங் செக்ஷன்ல வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். சரிதானே? நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஆல்ரெடி உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு ஏத்த மாதிரி கிக்க வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. விளங்கிட்டா? அவங்க எப்படி பிரைஸ வந்து செட் பண்ணிக்கிறாங்க என்ன சொல்லி நீங்க என்ன செய்யணும், ஒரு அனலைஸ் ஒன்று பார்த்திருப்பீங்க. சரிதானே? ஓகே, இப்ப இதுல வந்து நீங்க என்ன செய்யலாம், 3 விதமா பிரைஸ வந்து நீங்க ஷெட்யூல் பண்ணலாம். உங்களுக்கு நான் லைவாவே காட்ட, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு என் ஸ்கில்ஸ் என்ன செய்யறேன், 5 சர்ச் பண்றேன். ஓகே, இங்க சர்ச் பண்ணினேன்னா இதுல பிரைஸ பாருங்க. ஓகே, இதுல வந்து பிரைஸ பாருங்க. சரிதானே? இவர் வந்து $25 சார்ஜ் பண்றாரு. ஓகே, இதுல பாருங்க, இவர பேசிக் பேக்கேஜ் வந்து $15, இவர ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் வந்து $300. அதே சேம் டைம் இவர பிரீமியம் வந்து $550. சரிதானே? ஓகே, இப்ப இதுல வந்து இவர் என்ன செஞ்சுக்காரு, 3 விதமா பேக்கேஜ் என்ன செய்யாரு, செட் பண்ணிக்காரு. அப்படி இல்ல, நீங்க வந்து டோட்டலாவே ஒரு பேக்கேஜ் தான் செட் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அப்படியும் நீங்க ஒரு பேக்கேஜ் நீங்க என்ன செய்யலாம், செட் பண்ணலாம். அதுல நோ இஷ்யூ. ஓகே, அப்ப இப்போதைக்கு வந்து இவர் என்ன செஞ்சாரு, $15. அதே சேம் டே. ஓகே, நம்ம இவர் ஓபன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, இவர் $25, அதே சேம் டைம் 25, பேசிக் 25, ஸ்டாண்டர்ட் 25, பிரீமியம் வந்து 110. ஓகே, ஸோ இதுல வந்து பாருங்க, இவருக்கு 5 ஆர்டர் இன்னும் பெண்டிங்ல இருக்கு, விளங்கிட்டா? 5 ஆர்டர்ஸ் வந்து இவருக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அவர் பிரைசஸ் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, எந்த பிரைஸ் நான் என்ன செய்ய போறேன்? இப்போ $5 வந்து யாருமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து $20 என்ன செய்ய போறேன்? என்ன பேசிக் பேக்கேஜை வந்து செட் பண்ண போறேன். அதே சேம் டைம் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து $40, அடுத்து பிரீமியம் வந்து $80 என்ன செய்ய போறேன்? நான் எந்த பேக்கேஜை வந்து நான் இப்போ செட் பண்ண போறேன். ஸோ நீங்க பார்த்துக்கணும் எப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன வரேன், இங்க வரேன். இங்க வந்து பேசிக் பேக்கேஜ் சரியான. இதுல வந்து பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதுல என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க கிரியேட் பேக்கேஜை கொடுத்துக்கொள்ளுங்க. கிரியேட் பேக்கேஜை கொடுத்தா உங்களுக்கு 3 பேக்கேஜ் என்ன செய்யும், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இதுல பெஸ்ட்டுக்கு வந்து பேசிக் பேக்கேஜ் நான் எவ்வளவு கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னேன், $20. ஸோ நான் என்ன செய்ய போறேன், பெஸ்ட்டுக்கு ப்ரைஸை வந்து செட் பண்றேன் $20. இதுல வந்து $40, இதுல வந்து $80. ஓகே ஓகே, இதுல வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, டெலிவரி வந்து நான் ஐ திங்க் 4 days வைக்க போறேன். இதுல 5 days, இதுல வந்து 6 days, இதுல வந்து 10 days செய்ய போறேன், வைக்க போறேன். அதாவது 4 நாளைக்குள்ள என்ன செய்ய போறேன், உங்களோட இன்ஸ்டாகிராம் இந்த பேக்கேஜ், அதாவது இந்த பேக்கேஜ் பை பண்றவங்க நல்லா விளங்கணுமா? இந்த பேக்கேஜ், அதாவது இந்த பேசிக் பேக்கேஜை பை பண்றவங்க நான் என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னா, 4 நாளைக்குள்ள உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நான் என்ன செஞ்சிடுவேன், டெலிவரி பண்ணிடுவேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரிதானே? ஓகே, இப்போ வெயிட் பண்ணிக்கிறேன், இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் வரேன். ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன், நேம் ஆஃப் த பேக்கேஜ், அதே சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் ஆஃப் த ஆஃபரிங். சரிதானே? இப்போ இந்த நேம்ல என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னதுல பாருங்க, 6 day ட்ரையல் பேக்கேஜ் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன், இவர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். US $15. ஓகே ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன், இன்ஸ்டாகிராம் growth பிளஸ் மினிமல் என்கேஜ்மெண்ட் ஃபார் 6 days அப் டு 1 hour டே. ஓகே, இது இவர் பெர்ஃபெக்டா இருக்கு. இது அப்படி நான் காப்பி பண்றேன். அதாவது இப்போ நான் ஏன் காப்பி பண்றேன்னு சொல்லி சொன்னா, இவர் செய்யற சர்வீசஸ் வந்து நானும் ப்ரொவைட் பண்ணுவேன்றதால தான் நானும் மிஸ்ரன் சாய்ஸ் பண்றேன். சரியானே? ஸோ இப்போ உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சர்ச் பண்ணணும், ஒரு அனலைஸ் பண்ணணும், ஒரு ஐடியா வந்து நீங்க என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். விளங்கிட்டானே? ஸோ ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன், அப்படியே காப்பி பண்ணிட்டு இதுல என்ன செய்யறேன், அப்படியே பேஸ்ட் பண்றேன். சரியா? ஓகே, இதுல வந்து நான் 6 days கொடுத்தேன், இதுல வந்து 4 days. ஓகே, அடுத்து வந்து வரேன், இந்த பிரீமியம்ல வந்து குயிக் சப்போர்ட். ஸோ இது அப்படி தான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இங்க வந்து என்ன செய்யறேன், பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்து 2 weeks போட்டிக்கு நான் இதுல 6 days சொல்லி போடுறேன். சரிதானே? ஓகே, அடுத்து வந்து பிரீமியம். ஸோ பிரீமியம்ல வந்து இங்க 30 days பேஜ் ஆப்டிமைசேஷன் அப் டு. ஸோ இது அப்படியே காப்பி பண்ணிட்டு, ஓகே இது அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க என்ன செய்யறேன், பேஸ்ட் பண்ண போறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்து 10 days என்ன போறேன், மென்ஷன் பண்ண போறேன். ஓகே, இப்போ என்ன செஞ்சு 10 days மென்ஷன் பண்ணிட்டேன். சரிதானே? ஓகே, இதுல வந்து பிரீமியம் பேக்கேஜ் தானே. ஸோ இதுல நான் வந்து பேக்கேஜ் நேம் வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, நம்மளோட டைட்டிலுக்கு தானே, அதாவது லோ காம்படிஷன் தானே. ஸோ இங்க வந்து இதுல வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, இன்ஸ்டாகிராம் growth சொல்லி கொடுக்க போறேன். இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. இதுல வந்து இன்ஸ்டாகிராம் growth. ஓகே, இதுல என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, அமேசிங் இன்ஸ்டாகிராம். டிரெக்டா காப்பி பண்ணி போறது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த அக்கௌண்ட் வந்து பெருசா யூஸ் பண்றது இல்லை. விளைஞ்சா நான் இந்த அக்கௌண்ட் வந்து பெருசா யூஸ் பண்றது இல்லை. ஸோ இந்த கிளாஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன். விளைஞ்சா அதே சேம் டைம் உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலா செஞ்சு காட்டு தான் யூஸ் பண்றேன். இந்த மற்ற இது வந்து மற்ற டிவைஸ் இருக்கு. சரிதானே? ஸோ என்ன செய்ய, இது அப்படியே பேஸ்ட் பண்றேன். அமேசிங் இன்ஸ்டாகிராம். அதே சேம் டைம் நம்ம 3வது டைட்டில் என்ன செய்யப்படுறேன், அப்படியோ இங்க டோட்டலா அப்படியே காப்பி பண்ணிட்டு இதுல வந்து என்ன செய்யப்படும், பேஸ்ட் பண்ண போறோம். இதுல வந்து 6 நிமிஷம் ஆகுது. ஓகே, சரியா? இப்போ என்ன செய்ய, நம்மளோட பேக்கேஜுக்கு வந்து ஒவ்வொரு நேம் கொடுத்துட்டேன். அது நேம் எப்படி கொடுத்தேன்னு சொல்லி சொன்னா, என்ன டைட்டில வந்து, அதாவது நம்மளோட
லோ காம்படிஷனான டைட்டில் செலக்ட் பண்ணினேன். அந்த டைட்டில தான் என்ன செஞ்சேன் நான் என் பேக்கேஜை வந்து பேக்கேஜ் நேம் என்ன செஞ்சேன் ப்ரொவைட் பண்ணேன். ஓகே ஓகே. இப்போ என்ன செஞ்சு போறேன் 4 days 6 days. ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதுல வந்து நான் 1 செலக்ட் பண்ண போறேன். யா இதுல 1 கிளிக் பண்ணிக்கிறோங்க. ஓகே. இதுல 1 இதுல 1 இதுல 1 சரிதானே. ஓகே. நம்பர் ஆஃப் சேர்ஸ் கண்டென்ட் கிரியேஷன் இல்லது எக்ஸ்பெக்ட் சைஸ் இல்லது என்கேஜ்மெண்ட் வித் ப்ரோஸ்பெக்ட் அதுவும் நான் செய்ய மாட்டேன் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். யா ஓகே. இதுல டிக் பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு கிக் பப்ளிஷ் பண்றன்றதால நீங்க என்ன செய்ய தேவையில்ல எக்ஸ்ட்ரா வந்து எந்த அமௌண்ட்டும் வந்து நீங்க சார்ஜ் பண்ண தேவையில்லை சரிதானே. இந்த ஆப்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ண தேவை விளையாட்டா. இந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப அவங்களோட கிக் வந்து $5 சொல்லி சொன்னா இந்த ஆப்ஷன் அவங்க சாய்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா திருப்பி என்ன செய்யணும் அவங்க எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு பே பண்ணணும் சரிதானே. அப்ப அதால வந்து நீங்க என்ன செய்ய தேவையில்லை எக்ஸ்ட்ரா நீங்க சார்ஜ் வந்து இப்ப பெஸ்ட் ஓடர்ஸ் எடுங்க அதுல என்ன செய்ய தேவையில்ல எதை லைஃப் பண்ண தேவையில்லை சரிதானே. இப்ப நீங்க ஓடர்ஸ் எடுத்து பின்னால உங்களோட கிக் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகுது அப்படியே பின்னால அதுக்கு பின்னால என்ன செய்யலாம் உங்களோட எக்ஸ்ட்ரா இப்ப நீங்க அவங்க செய்வாங்க. இப்ப அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து 1 டேல என்ன செய்யணும் எனக்கு ஃபாலோவர்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணி தரணும்னு சொல்லி சொன்னா நான் என்ன செய்வேன் அதுக்கு இப்ப 1 டேக்கு என்ன சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் நான் எடுப்பேன். இப்ப எப்ப எடுப்பேன்னு சொல்லி சொன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஓடர்ஸ் கிடைச்சதுக்கு பின்னால செகண்ட் தேர்ட் ஓடர்ஸ் கிடைச்சதுக்கு பின்னால நான் என்ன செய்வேன் அந்த டைம் வந்து இதை நான் என்ன செய்வேன் எடிட் பண்ணி கொள்வேன் சரியானே. ஓகே ஓகே. இப்ப என்ன செய்யறப்பன்னு சொல்லி சொன்னா சேவன் கண்ட்ரி பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. இப்ப அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் என்ன செய்ய போறோம் நம்ம இங்க பேஸ்ட் பண்ண போறோம். ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன் டிஸ்கிரிப்ஷன் அப்படியே காப்பி பண்ண போறேன் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் ஆல்ரெடி இப்போ எடுத்து வச்சது அப்படின்னு செய்ய போறேன் பண்ண போறேன். இதான் வந்து எந்த டிஸ்கிரிப்ஷன் இதை அப்படியே காப்பி பண்றேன் வெயிட் பண்ணி இதுல வந்து நம்ம ஏதோ சம்திங் ஒர்கானிக் இது நமக்கு தேவையில்லாது ஐஎன்கே. ஓகே அப்படிக்கிட்டோம். இதை அப்படியே காப்பி பண்ண போறேன் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து நம்ம என்ன செஞ்சோம் இதுல இதெல்லாம் இருக்கு. ஸோ அதை நினைச்சிட்டேன் போல்டு பண்ணிட்டேன் சரிதானே. போல்டு பண்ணிட்டு ஸோ இதுல வந்து கலர்ஸை சேஞ்ச் பண்றேன். இந்த ரெட் கலர்ஸ்ல அவங்க இருக்குது. ஸோ கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி போடுறேன். ஓகே. இப்போ நான் செஞ்ச கலர் சேஞ்ச் பண்ணி இப்போ நான் டோட்டலாக செய்ய போறேன் அப்படியே காப்பி பண்ண போறேன் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அபவுட் திஸ் கிக் இருக்கு. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்போ என்ன செய்ய போறேன் இந்த ரெண்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பேஸ்ட் பண்ண போறேன் சரியா. ஓகே. இப்ப நம்மளுக்கு வந்து விளங்கிட்டா. ஓகே. இப்ப இதுல பாருங்க மெனுவலி ஸோ இந்த மிஸ்டேக் இருக்கு நம்ம தான் செய்யும் ரீகரெக்ஷன் பண்ணுவோம். ஓகே ஓகே. இதுல வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் நம்மளோட இதெல்லாம் வந்து எட் பண்ணிட்டோம் சரிதானே. ஸோ எந்த விதமான எரரும் இல்லை. Ready for real amazing sound order now and see the different you can message me. நம்ம தேங்க்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அன்னிசிடன் மெசேஜ் தேங்க்ஸ் இன்னைக்கு. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க என்ன செய்வோம் பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே வெயிட் பண்ணிக்கொள்வோம். பேஸ்ட் பண்ணலாம் தேங்க்ஸ்ன்னு சொல்லி பேஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் என்ன செய்ய போறதுன்னா போல்டு பண்ணலாம் சரிதானே. அதுக்கு பின்னால வந்து மை சேவிஸை நான் போல்டு பண்ணிக்கொள்ளும் நீங்க இத்தாலிக் பண்ணலாம். அதுக்கு பின்னால வந்து இதையும் என்ன செய்யறேன் நான் போல்டு பண்ணிக்கொள்றேன். இதையும் போல்டு பண்ணிக்கொள்றேன். இதையும் போல்டு பண்ணிக்கொள்றேன். ஓகே இதையும் போல்டு பண்ணிக்கொள்றேன் சரிதானே. ஓகே. இப்போ என்ன செய்ய போறேன் இப்போ நம்ம எல்லாமே செஞ்சுட்டோம். இப்போ இதுல ஒன்றுமே எடிட் பண்ணல. ஏன் நான் ஆல்ரெடி இங்க என்ன செஞ்சுட்டேன் எல்லாமே காப்பி பண்ணி எடிட் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ண போறேன் சரிதானே. ஓகே. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா எஃப்ஏக்யூ கொஸ்டின் எட் பண்ண போறோம். இதுல பாருங்க ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் அண்ட் ஸோ இதுல வந்து எட் எஃப்ஏக்யூ கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க.
கிளிக் பண்ணிட்டு முதலாவது கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணுங்க. ஸோ முதலாவது கொஸ்டின், கேன் யூ வேக் இன்ஸ்டாகிராம் growth இன்னைக்கு. ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்றேன். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து என்ன செய்றேன், பேஸ்ட் பண்ணிட்டு ஆன்சர் வந்து என்னது, எஸ் ஐ கேன். அப்படியே காப்பி பண்றேன். இங்க என்ன செய்றேன், பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு எட்ட கிளிக் பண்ணும். சரியா? ஓகே. இப்போ அதுல செகண்ட் எஃப்ஏகே கொஸ்டினை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டேயா. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. உங்களோட ரெண்டாவது எஃப்ஏகே கொஸ்டின் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. ஆன்சரை வந்து அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இதுல என்ன செய்யுங்க, ஆன்சரை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு எட்ட கிளிக் பண்ணுங்க. ஓகே, மூணாவது கேன் யூ, அப்படியே காப்பி பண்ணுங்க. அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து இன்ஸ்டாகிராம் எவ்வளோ அதெல்லாம் ஸ்டோரிஸ். ஓகே, இது அப்படியே காப்பி பண்ணுவோம். ஓகே, காப்பி பண்ணிட்டு இதுல வந்து நம்மளோட இது இல்லை தானே, மீன் ரைட் இல்லையே, நம்மளோட லோக்கல் இன்ஸ்டாகிராம் போட்டு தானே. ஓகே, இதுல அப்படி என்ன செய்வோம், பேஸ்ட் பண்ணுவோம். சரியா? பேஸ்ட் பண்ணிட்டு எட்ட கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ இதுல பாருங்க, நம்மளோட டைட்டில் வந்து ஃபெஸ்டில் என்ன செஞ்சலாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிதானே? ஓகே, இப்போ அடுத்தது சேவனுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, உங்க டிஸ்கிரிப்ஷன்ல எது எரர் இருக்குன்னு சொல்லி சொன்னா இப்படி சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் எக்ஸிஸ்ட் யூஸ் த டேர்ம்ஸ் ஃபாலோ த இன்ஸ்டாகிராம். யா, இன்ஸ்டாகிராம் சொல்றது நிறைய தரம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி இவங்க யூஸ் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன செய்வோம், இன்ஸ்டாகிராம் ரேட் என்ன செய்யணும், குறைக்கணும். ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா இன்ஸ்டாகிராம் வந்து என்ன செய்வோம், அந்த வேடை வந்து நம்ம குறைப்போம். வெயிட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இதுல வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லி நிறைய வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய தடவை. சரியா? ஓகே, வெயிட் பண்ணிக்கலாம். ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூனிக் இன்ஸ்டாகிராம். சம்பந்தம் இல்லாம இன்ஸ்டாகிராம் இதை விற்கும்னு சொல்லி சொன்னா நம்ம அதை டெலிட் பண்ணுவோம். மெனுவல் இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் அப்படிக்கட்டும். வித் ஐ வில் க்ரோ யூஸ் எவ்ரிதிங் ப்ரொஃபஷனலி சேஃப் ப்ரொமோட் யுவர் ஃபேஸ் ஆர்கானிக்லி மை சேவிஸ் இன்ஸ்டாகிராம் அமேசிங் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ இதை டெலிட் பண்ணுவோம். Why need username password Instagram? Only manual promotion, only video information, effect methods, and followers. Okay, திருப்பி கிளிக் பண்ணி பார்ப்போம். Description contains excuse use of the terms follow and Instagram. Yeah, okay. It's a follow about this geek. Okay, wait பண்ணிக்கிறோம், என்ன பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட இது வந்து கூடுதல் அறிக்கைன்னு சொல்லி சொன்னா அவங்க இப்படி என்ன செய்வாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. விளங்கிட்டா? ஸோ இதுல வந்து பாருங்க, இன்ஸ்டாகிராமும் அதே சேம் டைம் இந்த ஃபாலோன்ற வேர்டும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கூடுதலாக யூஸ் பண்ணிக்கிறோம். விளங்கிட்டா? இப்போ வந்து திருப்பி நம்ம என்ன செய்வோம், இது வந்து வெல்கம் டு ஃபாலோவர்ஸ். ஓகே, ரியல் இது அப்படி என்ன செய்யறேன், மெனுவல் அமேசிங் இன்ஸ்டாகிராம் க்ரோத். ஓகே, இது நம்மளோட லோக்கல் மெடிசன் டைட்டில் யூஸ்ட் யுவர் இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் இது அப்படி என்ன செய்யறேன், இதை ரீட் பண்றேன். யுவர் இன்ஸ்டாகிராம் இது அப்படி இருக்கட்டும். ஓகே, 7% real language followers 100 minutes. இதை என்ன செய்ய delete பண்ணுவோம். followers network marketing. அடுத்தது social media marketing. I will help your profile certainly everything can promote organic. Okay, promotion followers real and active followers Instagram growth 2. ஓகே, இதை என்ன செய்ய delete பண்ணுவோம்.
இது by need username by manual promotion followers they delete பண்ணுவோம். இப்போ என்ன செய்யும் சேவ் அண்ட் கண்டு பட்டனை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே உங்களுக்கு விளங்கிருக்கும் நம்மளோட வந்து என்ன கான்செப்ட்னு சொல்லி. நம்ம இன்ஸ்டாகிராமும் ஃபாலோவர்ஸும் வந்து என்ன செஞ்சிடும் நிறைய தரம் யூஸ் பண்ணிக்கின்றதால அவங்க வந்து என்ன செய்யல அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்து நம்மள மூவ் ஆக விடலை. சரிதானே? ஓகே இப்போ அடுத்தது வந்து பாருங்க இந்த ரெக்யர்மெண்ட்ல வந்து ஓகே சரிதானே? இப்ப உங்களுக்கு விளங்கி நான் நினைக்கிறேன். சரிதானே? ஓகே இப்ப இந்த செக்ஷன்ல வந்து இந்த ரெக்யர்மெண்ட் சொன்னா இப்ப நீங்க பையர்ட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்ப நான் வந்து அவர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்ன்றதால எனக்கு என்ன தேவை? அவர் யூசர் நேம் பாஸ்வேர்டும் எனக்கு தேவை. சரி அவர் அக்கௌண்ட்ல யூசர் நேம் பாஸ்வேர்டும் எனக்கு தேவை. ஸோ அதெல்லாம் நான் என்ன செய்யறேன் இந்த எட்னி கொஸ்டினை கொடுத்துட்டு இதுல என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா எனக்கு அவர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவை. ஸோ நான் யூசர் நேம் அதாவது அவரோட இமெயில பாஸ்வேர்டும் அவர் இன்ஸ்டாகிராம்ல வெயிட் பண்ணி காட்ட வெயிட் பண்ணுங்க. ஸோ எனக்கு அவரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எனக்கு வேணும். சரிண்ணே? இது அப்படி காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே அப்ப இந்த கான்செப்ட் நல்லா விளங்குங்க. இந்த ரெக்யர்மெண்ட் செக்ஷன்ல என்ன விஷயம் சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு பையர்கிட்ட இருந்து என்ன தேவை? இப்ப நான் வந்து அவர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண கொடுக்கணும்ன்றதால எனக்கு வந்து அவர் என்ன தேவை? யூசர் நேமும் எனக்கு பாஸ்வேர்டும் தேவை. அப்ப அது வந்து டெக்ஸ்ட் தானே? ஓகே இப்ப நீங்க கிராஃபிக் டிசைனா வெப் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன தேவை? இவிடத்தை வந்து அவர் லோகோ தேவை. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நீங்க போஸ்டர் டிசைன் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன வேணும்? அவரோட கம்பெனி லோகோ வேணும். சரி அப்ப நீங்க இவிடத்தை என்ன செய்வீங்க? லோகோ டைப் பண்ணிட்டு அந்த லோகோ வந்து எப்படி அவர் என்ன செய்வார்? இந்த அட்டாச் ஃபைல் என்ன செய்வாரு? சென்ட் பண்ணுவாரு உங்களுக்கு. சரிதானே? ஓகே இப்ப அடுத்து வந்து என்ன செய்யறேன்? ஹெட்டை கிளிக் பண்றேன். ஹெட்டை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்றேன். சரியானே? ஓகே இப்ப அடுத்தது வந்து ஸ்டெப்ஸ் வந்து நான் இப்ப என்ன செய்ய போறேன்? எந்த 3 இமேஜ் என்ன செய்ய போறேன்? நான் இப்ப செலக்ட் பண்ண போறேன். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே இப்போதைக்கு நான் வந்து முதலாவது இமேஜ் என்ன செய்ய போறேன்? செலக்ட் பண்ண போறேன். ஸோ ப்ரௌசர் கிளிக் பண்ணிட்டு என்ன ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன செய்ய போறேன்? செலக்ட் பண்றேன். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே என்ன செஞ்சிட்டேன்? ஃபர்ஸ்ட் இமேஜ் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இதுதான் என்ற ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சுட்டேன்? மென்ஷன் பண்ணிட்டேன். சரியானே? ஓகே இப்ப ரெண்டாவது இந்த இமேஜ் செலக்ட் பண்றேன். ரெண்டாவது இந்த இமேஜ் யா ஓகே சரிதானே? ஸோ ரெண்டாவது இமேஜ் என்ன செஞ்சுட்டேன்? செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ அடுத்து வந்து என்ன செய்ய போறேன்? நம்மளோட வீடியோ வந்து என்ன செய்ய போறோம்? எட் பண்ண போறோம். ஸோ வீடியோஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன செய்ய போறேன்? வீடியோவை நான் எட் பண்ண போறேன். நான் வீடியோ வந்து நான் எட் பண்ணிட்டேன். சரிதானே? ஓகே எட் பண்ணிக்கலுங்க. ஃபெஸ்ட்டுக்கு வந்து வீடியோ நம்ம அப்லோட் பண்ண உடனே என்ன செய்யலாது? அவங்க வந்து நம்மளுக்கு அந்த அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க இது காப்பிரைட் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளோட வீடியோ என்ன செய்வாங்க? அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. சரிதானே? ஓகே இப்போ அடுத்து வந்து இப்போ நான் 3 இமேஜ் போல 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். சரிதானே? ஓகே இதுல உங்களுக்கு பார்த்தா விளங்கும் பிரைமரி செக்ஷனுக்கு தானே. இந்த பிரைமரி என்ன சொன்னா ஃபெஸ்ட்டுக்கு உங்களோட கிக்ல எந்த இமேஜ் வந்து ஷோ ஆகணும். ஸோ நான் இதுதான் ஷோ ஆகணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து எனக்கு இது ஷோ ஆகும். மூணாவது இது ஷோ ஆகும். சரிதானே? அதுல நோ இஷ்யூஸ். ஓகே இப்போ என்ன செஞ்சுட்டேன்? இந்த 3 இமேஜையும் வீடியோவும் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே இப்போ சேவ் அண்ட் பட்டனை கிளிக் பண்ணது பின்னால லாஸ்டா பாத்தீங்கன்னா யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். லெட்ஸ் பப்ளிஷ் யுவர் கிக் அண்ட் ரெடி யூ டு ஸ்டார்ட் செல்லிங். ஓகே இப்போ லாஸ்ட் என்ன செய்ய போறேன்? நான் பப்ளிஷ் கிக்கை கிளிக் பண்ண போறேன். ஓகே பப்ளிஷ் கிக்கை கிளிக் பண்ண சொன்னா எந்த ஆல்ரெடி எந்த கிக் வந்து என்ன செஞ்சு இப்ப பப்ளிஷ் ஆயிடுச்சு. சரிதானே? ஓகே இப்போ நான் டன்னை கொடுத்துக்கொள்றேன். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே இப்போ டன்னா கொடுத்தா இப்போ நான் டோட்டலா எத்தனை கிக் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கிறேனோ அந்த கிக் எல்லாம் எனக்கு என்ன செய்யும்? இங்க வந்து ஷோ ஆகும். சரிதானே? ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியாவே கம்ப்ளீட் ஆகி வரட்டும். இதுல பாருங்க நம்மளோட வீடியோஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. சரிதானே? நம்மளோட வீடியோஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா?
வீடியோஸ் வந்து ஐ திங்க் ஒரு 20 நிமிஷம் இல்லாட்டி 1/2 மணி நேரத்துக்கு பிறகு தான் நம்மளோட வீடியோஸ் வந்து என்ன செய்யும் ஃபுல்லாவே எக்ஸஸ் ஆகும். சரிதானே? ஸோ அதையும் நான் லைவா காட்டுக்கொள்ள வெயிட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2வது கிக்ல இந்த வீடியோஸ் வந்து இப்ப என்ன செஞ்சு ஆக்டிவ்ல இருக்கு விளையாண்டா. ஸோ உங்களோட வீடியோ எல்லாம் ஓகேன்னு சொல்லி சொன்னா ஆக்டிவ்னு சொல்லி காட்டும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இப்படி ப்ரோக்ராஸ்ன்னு சொல்லி தான் செய்யும். இப்படி காட்டும். சரிதானே? ஓகே. இப்ப நான் என்ன செய்றேன், இந்த மத்த Fiverr அக்கவுண்ட்ல வந்து இந்த டைட்டில வந்து இப்ப சர்ச் பண்ண போறேன். சரிதானே? ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அமேசிங் இன்ஸ்டாகிராம் குரோத்ன்னு சொல்லி அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த Fiverrல என்ன செய்ய போறேன், சர்ச் பண்ண போறேன். எப்படி மோஸ்ட்லி ஆ நம்மளோட வீடியோ வந்து எக்ஸெப்ட் ஆனா தான் நம்மளோட கிக்கும் என்ன செய்யும், பெஸ்ட்டுக்கு வந்து ஷோ ஆகும். ஐ திங்க் நம்மளோட கிக் வந்து ஷோ ஆகல. ஸோ நம்மளோட இது வந்து சரியா கம்ப்ளீட் ஆகி முடியட்டும். சரிதானே? நம்மளோட அதாவது நம்மளோட வீடியோஸ் என்ன செய்யட்டும், டோட்டலா கம்ப்ளீட் ஆகி வரட்டும். வந்ததுக்கு பின்னால நம்ம என்ன செய்வோம், செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்ப இதுல உங்களுக்கு எதுவும் டவுட்ன்னு சொல்லி சொன்னா நீங்க எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதை கிளியர் பண்றேன். ஓகே. அண்ட் வீடியோ வந்து நம்ம டவுட்டை கிளியர் பண்றதுக்கு வரையில வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி எக்டிவ் வந்துடும். ஒரு டவுட்ன்னு சொல்லி சொன்னா எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? வீடியோஸ் வந்து இதுல நிற்கு. ஓகே. வீடியோஸ் வந்து இதுல இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ், பிரச்சனை இல்லை. நம்ம டோட்டலா வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னால உங்களுக்கு அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல போடுவோம். சரியானே? இப்போ இதுல உங்களுக்கு எதுவும் டவுட்னு சொல்லி சொன்னா நீங்க செட்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உன்னோட நம்பரை வாங்கிக்கணும் சரியா? கிவ் மீ யுவர் கண்டெக்ட் நம்பர். ப்ரோ நீங்க வந்து இதுல கண்டெக்ட் பண்ணுங்க, டெலிகிராம்ல ஃபுல் சப்போர்ட் தான் தருவாங்க. சரிதானே? வெயிட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய வீடியோஸ் பார்ப்போம். ஸோ வீடியோஸ் வந்து இன்னும் ப்ரோக்ராஸ் தான் இருக்குது. நம்ம கிக் பப்ளிஷ் பண்ண உடனே தேங்க மாட்டாது. ஸோ அது கொஞ்சம் இதெல்லாம் பூஸ்ட் ஆகி எல்லாமே செட் பண்ணி வரணும். சரி, அதில் நோ இஷ்யூஸ், பிரச்சனை இல்லை. ஸோ நான் டெப் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு இதையும் டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்மளுடைய வீடியோஸ் வந்து எல்லாமே ரியல் ஆகி வரட்டும். சரிதானே? ஓகே. உங்களுக்கு டவுட் என்ன சொல்லி சொன்னா நீங்க மைக் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஓகே. அப்ப யாருக்கும் டவுட் இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான். ஓகே. இப்போ டவுட்னு சொல்லி சொன்னா ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சேர்த்து மெசேஜ் போடுங்க, அவங்க கிளியர் பண்ணுவாங்க. இந்த வீடியோஸ் வந்து எல்லாமே ஆக்டிவ் ஆனதுக்கு பின்னால நானே செய்வேன், உங்களுக்கு ரிப்பீட் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல போடுவேன். சரியானே? குரூப்ல போட்டதுக்கு பின்னால அதே சேம் டைம் என் கிக்கும் என்ன செய்யும், ஃபெஸ்ட் பேஜ் ரிலிங் ஆகும். அதே நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல போடுறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. என்ன சொல்லுச்சுன்னா அப்ப வீடியோ வந்து குயிக்கா நம்ம அவங்க எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க இது கொப்ரேட் இல்லையான்னு சொல்லி. அதுக்கு பின்னாலதான் நமக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா இது தருவாங்க. ஓகே. ஓகே. அப்ப நான் கிளாஸ் எண்ட் பண்றேன், வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. லாஸ்டா பார்ப்போம் வீடியோஸ் வந்து எக்ஸெப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஓகே. வீடியோ வந்து இன்னும் ப்ரோக்ரஸ் நிக்கி. ஸோ ஓகே, நோ இஷ்யூ, பிரச்சனை இல்லை. ஓகே. அப்போ உங்களுக்கு டவுட்னு சொன்னா எங்களோட சப்போர்ட்ல கேளுங்க, அவங்க நிச்சயம் உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஸோ நான் தான் அதை நிச்சயம் கிளியர் பண்ணுவேன், நோ இஷ்யூஸ். ஓகே. அப்போ இங்கே பப்ளிஷ் பண்ணுங்க. நம்ம நீங்க எடுத்த கீவேர்ட் எஸ்இஓ எல்லாம் ஓகேன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யும், கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லயே ரேங்க் ஆகும். சரிதானே? ஓகே. அப்போ நான் கிளாஸ் எண்ட் பண்றேன். உங்களுக்கு டவுட்னு சொன்னா கேளுங்க, நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுறேன். ஓகே. ஓகே. அப்புறம் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கலாம்.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.